வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம நண்பர்கள் அகாடமி யூடியூப் சேனல்ல நேத்து ஆர்ஆர்பியால வெளியிடப்பட்ட என்டிபிசி வேகன்சிக்கான நோட்டிபிகேஷனை பத்தி முழுசா தமிழ்ல பார்க்க போறோம். இதுல மொத்தமா அவங்க இண்டிகேட்டிவ் நோட்டிபிகேஷன்ல 30,000 சொல்லியிருந்தாலும் அவங்க ஃபைனல் நோட்டிபிகேஷன் வெளியிட்ட நேத்து 35,227 வேகன்சி இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளை பண்ற டேட் வந்து இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது 1/3/2019 இருந்து. ஆனா சாயங்காலம் 4 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. இது முடிவடையும் நாள் வந்து 31, அதாவது இந்த மாசம் 31ஆம் தேதி முடிவடையுது. ஸோ எக்ஸாம் தமிழ்ல இருக்கும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் தான். முக்கியமா அந்த குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்குலாம் 1 வருஷம் 2 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லி வெக்ஸா இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த எக்ஸாம் உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் ஒரு தடவை அப்ரோச் பண்ணுங்க. ஸோ இதுக்கான முழு விஷயத்த நம்ம தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இதை அப்ரோச் பண்றது உங்களுக்கு எவ்வளவு ஈஸி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வாங்க நோட்டிபிகேஷனை பத்தி முழுசா பார்க்கலாம். இதுல மொத்தமா இருக்கக்கூடிய ரயில்வே ஜோன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 ரயில்வே ஜோன்ஸ் இருக்கு. அதை பத்தியான விளக்கங்களை நம்ம கடைசியா பார்ப்போம். இப்போ என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பார்ப்போம். இந்த படங்கள்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். ஸ்டேஷன் மாஸ்டர், டிக்கெட் கலெக்டர் இந்த மாதிரி போஸ்டிங்காக தான் இப்ப எடுக்கிறாங்க. அதுதான் என்டிபிசி அப்படின்னு சொல்லிக்கிறது. என்டிபிசி அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படின்றது மீனிங். இதோட அப்ளிகேஷன் அதாவது நேத்து தான் இதுக்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. இதுக்கு இன்னைக்கு சாயங்காலம் 4 மணில இருந்து அப்ளை பண்றது ஆரம்பிக்கலாம். 31ஆம் தேதி, அதாவது இந்த மாசம் கடைசி தேதி 31ஆம் தேதியோட இதுக்கான அப்ளிகேஷன் முடிவடையுது. அப்ளிகேஷன் முடிவடையுது அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் தான் முடிவடையுதே தவிர நீங்க ஃபீஸ் வந்து 5ஆம் தேதி வரைக்கும் கட்டலாம் அடுத்த மாசம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் அப்ளிகேஷனை 12ஆம் தேதி நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். இதுக்கான எக்ஸாம் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன்ல இருந்து செப்டம்பருக்குள்ள டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது ஆன்லைன் எக்ஸாமினேஷனால ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற டைம்ல இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு தான் எப்ப டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் இருக்கு இதுல, அதை பத்தி டீட்டெயில் நம்ம உள்ள போகும்போது பார்ப்போம். சரி, இப்போ என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பிரிச்சு பார்ப்போம். ஸோ இதுல 12th குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். அது ஜெனரல் கேட்டகரியா இருந்தா. ஓபிசி, எஸ்சி இவங்களுக்குலாம் ரிலாக்ஸேஷன் இருக்கு, அது உள்ள பார்ப்போம். சரி, இப்ப கொடுத்துருக்க போஸ்டிங் மொத்தமா பாத்தீங்கன்னா மொத்தம் இதுல வந்து 12th கேட்டகரிக்கு 5 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுல ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர், ட்ரெயின்ஸ் கிளர்க், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் இந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா லோயர் கேடர் தான். அதனாலதான் லெவல் 2, லெவல் 3 போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. லெவல் 3 போது பே ஸ்கேல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதான் 21,700 அப்படின்னு இருக்கு. சரி, இதுல வேகன்சி பிரிச்சு போட்டுக்கிறத பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்ல 4,319, அது மாதிரி ஒன்னொன்னுக்கு பிரிச்சு போட்டதுல மொத்தமா 12th படிச்சவங்க அப்ளை பண்றதுக்குன்னு சொல்லி 10,628 போஸ்ட் இருக்கு. ஆனா இது இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா ஆர்ஆர்பியும் சேர்த்தது. அடுத்தது டிகிரி வச்சிருக்கவங்க, அதாவது 12th வச்சிருக்கவங்க அதை அப்ளை பண்ணலாம். டிகிரி வச்சிருக்கவங்க அதுவும் அப்ளை பண்ணலாம், இதுவும் அப்ளை பண்ணலாம், மனசுல வச்சுக்கோங்க. சோ இவங்களுக்கு டிகிரி வச்சிருக்கவங்களுக்கு ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் வேற கொடுத்துருக்காங்க, 18ல இருந்து 33 வயசு வரைக்கும். ஓபிசி இதுக்குள்ள இன்னும் ரிலாக்ஸேஷன் இருக்கு, அது கீழே போகும்போது பார்ப்போம் நம்ம. இதுல என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிராபிக் அசிஸ்டன்ட், goods guard, senior commercial cum ticket clerk, senior clerk cum typist, junior account assistant cum typist, senior timekeeper, commercial apprentice, station master இந்த மாதிரி போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இதுல இது வந்து லெவல் 4, இது லெவல் 5, லெவல் 6. லெவல் 6 தான் இருக்கிறதுலே இப்ப கொடுத்துருக்க நோட்டிபிகேஷன் டாப். அதனாலதான் அவங்களுக்கு 35,400 ஸ்டார்டிங் பே ஸ்கேல். அது பே ஸ்கேல் எவ்வளவு வந்ததுன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 45,000 இருந்து 50,000 வரைக்கும் சம்பளம் வரும். ஸோ இதுல வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதை பத்தி நம்ம பின்னாடி கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷன், அதை பார்ப்போம். இதுல வேகன்சின்னு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு எடுத்துட்டீங்கன்னா அதுதான் இருக்கிறது அதிக வேகன்சி இருக்கிறது. 6,865 வேகன்சி இருக்கு. டோட்டலா இந்த டிராபிக் அசிஸ்டன்ஸ், கூட்ஸ் கார்டு, ஸ்டேஷன் மாஸ்டர் இதெல்லாம் சேர்த்து டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்றதுக்கு 24,649 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லாத்த பத்தியான தரவான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போறோம். இவங்க கொடுத்திருக்க எல்லா எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு அந்த 31ஆம் தேதிக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டிகிரி வாங்கல அப்படின்னா உங்களுக்கு 31ஆம் தேதிக்குள்ள ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ரிசல்ட்டே வராம நீங்க பரீட்சை மட்டும் எழுதிட்டீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கிளியரா. ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றவங்க இதை அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு மொபைல் நம்பர், உங்களுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி, இது ரெண்டும் பக்காவா வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு ஓடிபி வரும், அதை போட்டு தான் நீங்க இது பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஃபர்தர் கம்யூனிகேஷன் உங்களுக்கு லெட்டர்லாம் அனுப்ப மாட்டாங்க. எல்லாமே வந்து இமெயில், எஸ்எம்எஸ் மூலமா தான் கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா
ஒரு ஆர்ஆர்பிக்கு மேல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற வேற பேர் கொடுத்து ஏதோ ஒன்று கொடுத்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்க மேல லீகல் ஆக்ஷனும் எடுப்பாங்க. அதனால ஒரே ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் அப்ளை பண்ணுன்றத மனசுல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து வேகன்சி டேபிள்ஸ் பார்த்துட்டு அப்ளை பண்றது நல்லது. ஏன்னா வேகன்சி டேபிள்ல எங்க அதிகமா இருக்கோ அங்க அப்ளை பண்ணா ஈஸியா இது கிடைச்சிடும். எந்த ஆர்ஆர்பில அதிகமா இருக்கோ அதெல்லாம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நம்ம யாருமே வந்து பிரிண்ட் அவுட்ஸை வந்து நீங்க வந்து ஒரு போஸ்ட்ல அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. பொதுவா மாடிஃபிகேஷன் பண்றது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இதுல 3 விஷயங்களை மாடிஃபை பண்ண முடியாதுப்பா. ஒன்னு ஆர்ஆர்பி ஒன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை மாடிஃபை பண்ண முடியாது. உங்களுடைய இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரையும் மாடிஃபை பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாம மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது மெடிக்கல் அதாவது உடற்தகுதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கீழே பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம இது ரீசெண்டா வந்து இந்த மால் பிராக்டிசஸ் அப்படின்றது, அதாவது இதுல வந்து இல்லீகலா சில விஷயங்கள் பண்றது, இது மாதிரி நீங்க பரிட்சை எழுதுறதுக்கு பதிலாக உங்களுக்கு பதிலாக வேற ஒரு ஆளை பரிட்சை எழுதுறது, இந்த மாதிரி சில இல்லீகல் விஷயங்கள் பண்ணும்போது அதை ஸ்ட்ரிக்டா வந்து ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்றத இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் போன்ஸ், அது மட்டும் இல்லாம எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டத்தையும் நம்ம வந்து எக்ஸாம் ஹால்குள்ள கொண்டு போக கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜ், சிபிடில 2 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு வந்து சிபிடி 1, சிபிடி 2ன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் 1, 2 அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஸ்டேஜுமே இங்க கொடுத்துருக்க எல்லா போஸ்டிங்குமே 2 ஸ்டேஜுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை நீங்க வந்து ஸ்டேஷன் மாஸ்டர், டிராபிக் அசிஸ்டன்ட் இதுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது இல்லாம 3வது ஸ்டேஜா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்னு இருக்கும். இல்ல நீங்க கிளர்க் போஸ்ட் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த டைப்பிங் டெஸ்ட் பத்தி இதெல்லாம் பத்தி டீடைலா நம்ம கீழே பார்க்க போறோம். ஸோ இந்த 2 ஸ்டேஜ், அது மட்டும் இல்லாம இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், இந்த மாதிரி அந்த 3rd லெவல் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். பொதுவா இந்த போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 3rd ஸ்டேஜ் இருக்காது. எது அப்படின்னா இந்த ட்ரெயின்ஸ் கிளர்க், கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க், இவங்களுக்குலாம் என்னன்னா 2 ஸ்டேஜ் தான். சிபிடி 1 இருக்கும், சிபிடி 2 இருக்கும். அதுக்கான சிலபஸ் இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அப்புறம் டைரக்டா இவங்களுக்கு டேட்டா வெரிஃபிகேஷன் தான், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அதுக்கப்புறம் கால் லெட்டர்ஸ் எப்பயுமே அவங்க வெப்சைட்டை பார்த்து நம்மளா பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கிறது தான். இதுல நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு சில பேர் ஏன்னா இது பேட்சா நடக்குதா, காலையில ஒரு பேட்ச், மத்தியானம் ஒரு பேட்ச், இன்னைக்கு ஒரு பேட்ச், நாளைக்கு ஒரு பேட்ச் நடக்குது. ஒரு சில பேட்ச் வந்து ஈஸியா இருக்கும், ஒரு சில பேட்ச் வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ இங்க நார்மலைசேஷன் பேட்ச் இது மார்க் அப்படின்னா என்னன்னா கஷ்டமா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் அடிஷனல் கொடுக்கறதுக்காக ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்க. அதான் நார்மலைசேஷன் மார்க்ஸ். ஸோ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா இது எதுக்குன்னா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, எல்லாரும் ஈக்குவலான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை ஏற்படுத்துறதுக்காக இந்த நார்மலைசேஷன் மார்க்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ இதுல எப்படி செகண்ட் ஸ்டேஜுக்கு எவ்வளவு ஆள் எடுப்பாங்க அப்படின்னா டோட்டல் வேகன்சி எவ்வளவோ அதுல 20 டைம்ஸ் வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி 1ல இருந்து 2க்கு 20 மடங்கு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சிபிடி 2ல இருந்து அந்த 3rd லெவல் சொன்ன பாத்தீங்களா, அந்த டைப்பிங் டெஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு வந்து அந்த ஆப்டிடியூட் டெஸ்டா இருந்தாலும் சரி, ஸ்டேஷன் மாஸ்டர் உங்களுக்குலாம் இருக்கக்கூடியது, அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் தேவைன்னா 8 பேரை எடுப்பாங்க. அதாவது மொத்த வேகன்சி ஒரு ஆள் அப்படின்னா 8 பேர்த்து எடுப்பாங்க. அதாவது 8 மடங்கு எடுப்பாங்க அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. இதுல கண்டிப்பா நெகட்டிவ் மார்க்ஸ் 2 லெவல்ல இருக்கு. சிபிடி 1ல இருக்கு, சிபிடி 2ல இருக்கு. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 1/3 வந்து இதுல நெகட்டிவ் மார்க்ஸ். இதுல ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க எப்போ ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா நீங்க எல்லா இதையும் முடிச்சுட்டு டாக்குமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அது மட்டும் 3rd ஸ்டேஜ் ஒரு வேலை இருந்ததுன்னா அந்த டைப்பிங் டெஸ்ட் இது மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா போகும்போது தான் நீங்க வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி காட்டிடணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படாது. ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணவங்க இன்னும் ரிசல்ட் வராதவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது அதாவது ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு ஆர்ஆர்பிக்கு மேல ஏதாவது ஃப்ராட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களை டிபார் பண்றது மட்டும் இல்லாம உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி உங்க நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்க அப்பா பேரு, இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்கூல் சர்டிபிகேட்ல, அது 10th சர்டிபிகேட் என்ன போட்டிருக்கோ அதுபடிதான் என்டர் பண்ணும். எங்க ஸ்பேஸ் இருக்கு, இனிஷியல் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா அப்படின்றது தெளிவா அதுல இருக்க மாதிரி அப்படியே என்டர் பண்ணும். ஏன்னா அதை தான் அங்க எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கையெழுத்து ரொம்ப முக்கியமானது. கையெழுத்து போடும்போது கேபிட்டல் லெட்டர்ல சும்மா பேரை மட்டும் எழுதி வச்சுட்டு கையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இல்ல ஸ்மால் லெட்டர்ல பிரிச்சு எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க கையெழுத்து எப்படி போடணும்னா ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல போடணும்னு இருக்காங்க. இனிஷியல் நீங்க வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர்ல தனியா கூட போட்டுக்கலாம். ஆனா ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல கொஞ்சமாவது இருக்கணும், அதுதான் சைன் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட் வந்து வெப்சைட்ல போட்டுருவாங்க. எப்ப எக்ஸாமினேஷன் டேட்னு நம்ம கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸாம் நம்ம போய் அட்டென்ட் பண்ணலாம்.
இங்க கொடுத்திருக்க வேகன்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது எவ்வளவு வேணா மாறும் அப்படின்னு, அதிகமாகவும் கம்மியாகவும் சொல்றாங்க. ஆனா பொதுவா வந்து அதிகரிக்கத்தான் வந்து ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க நீங்க போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்டத்தட்ட வந்து 12th குவாலிஃபிகேஷனுக்கும் நம்ம அது மட்டும் இல்லாம டிகிரி குவாலிஃபிகேஷன் நிறைய வேகன்சி பார்த்தோம். அதுல எல்லா வேகன்சிக்கும் நீங்க ஒரு வேலை எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த போஸ்டிங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க தெளிவா சொல்லிருக்கணும் அப்படின்னு தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ப்ரிஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்க கம்மியான மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும். அப்ப அவங்களுக்கு ஸ்டைஃபன் மட்டும் தான் கிடைக்கும். சில சமயம் உங்களுக்கு பாண்ட் நீங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும். இத்தனை வருஷம் நான் வேலை பார்ப்பேன் ரயில்வேல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாண்ட் சைன் பண்ணிட்டு நீங்க உள்ள போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஆர்ஆர்பில போயிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஆர்ஆர்பிக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரது அப்படின்றது ஒரு சாதாரண இது முடியாத ஒரு விஷயம். ஒருவேளை அந்த ஆர்ஆர்பி அதாவது அந்த ஜோன் நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை டிரான்ஸ்பர் பண்ணலாம். நீங்க நினைச்சீங்கன்னா டிரான்ஸ்பருக்குலாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிஸ்க்கு ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் கொடுத்துருவாங்க பரீட்சை எழுத போகும்போது எல்லா ஸ்டேஜுக்குமே. அது மட்டும் இல்லாம நீங்க பரீட்சை எழுதும் போது அதுக்கான ரிசல்ட்டை நீங்க எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நீங்க அப்ளை பண்ற இடத்துல ஒரு இடத்துல எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மற்ற மினிஸ்ட்ரிஸ்க்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ இஸ்ரோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட அவங்க கொடுத்து அங்க ஏதாவது வேகன்சி இருக்கும்போது அவங்க எக்ஸாம் வைக்காம இந்த மார்க்ஸ் அடிப்படையில தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு நீங்க அந்த அப்ளை பண்ணும்போது நீங்க எஸ்ன்னு கொடுத்துருக்கணும். அப்புறம் வேகன்சிஸை பொறுத்தளவுக்கு பின்னாடி கடைசியாக கொடுத்துருக்காங்க அனெக்சர் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல போஸ்ட் பேராமீட்டர்ஸ்ல எதுக்கு எந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அடிஷனலா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்க போறோம் கடைசியா. இது வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்மா. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்தளவுக்கு சில இதுக்கு ஐசைட்ஸ் ரொம்ப முக்கியம், சில இதுக்கு ஐசைட் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C2 அப்படின்றது ஐசைட் முக்கியம் இல்லாத கேட்டகரி. இப்போ அங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல அதுதான் தெளிவா இது பண்ணிருக்கு. ஒருவேளை நீங்க லேசர் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், லேசர் உங்களுக்கு ஐசைட் ப்ராப்ளம் லேசர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க A2 A3 B2 இந்த கேட்டகரியில வரக்கூடிய எந்த ஒரு போஸ்டிங்க்கும் நீங்க எலிஜிபிள் கிடையாது. நீங்க C2 கேட்டகரியில வரக்கூடிய அந்த போஸ்டிங்க்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்றதுக்கு நேஷனாலிட்டி வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நேபாள் பூட்டான் இதை அது தேவைப்பட்டவங்க பார்த்துக்கிட்டோம். இதுதான் இதுல இருக்கக்கூடியது. அடுத்து ஏஜ் லிமிட் பார்க்க போறோம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18 வயசு தான் குறைஞ்சபட்ச வயசு. 18 இருந்தா தான் நீங்க எழுதணும். அதாவது 1/7/2001க்கு முன்னாடியே நீங்க பிறந்திருக்கணும், அப்பதான் நீங்க எழுத முடியும். இதே அன்ரிசர்வ் கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா அதான் 30 வயசு. நீங்க 2/7/1989க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். 1/7/2001க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும். இதே ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா அதர் பேக்வர்ட் கிளாஸ், அதுவும் நான் கிரீமி லேயர். கிரீமி லேயரை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். இல்ல இங்கே சொல்லிடுறேன் உங்களுக்கு. கிரீமி லேயர்னா உங்களோட குடும்பத்தோட மொத்த வருமானம் ஒரு வருஷத்துக்கு 8 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கிரீமி லேயர்ல வந்துருவீங்க. 8 லட்சத்துக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னா நீங்க நான் கிரீமி லேயர்ல வருவீங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க நான் கிரீமி லேயர்ல இருக்க அதாவது உங்க வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேல வராது அப்படிப்பட்ட குடும்பமா இருந்தீங்கன்னா நீங்க இது ஓபிசி, அதுவும் எம்பிசி பிசி இருந்தீங்கன்னா ஓபிசில வருவீங்க. அப்படிப்பட்ட நீங்க உங்களுக்கு 2/7/1986ல இருந்து ஆரம்பிச்சு 1/7/2001க்குள்ளதான் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கணும். எஸ்சி வகுப்பினரா இருந்தா 2/7/1984ல ஆரம்பிச்சு 1/7/2001க்குள்ள தான் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். இது எதுக்கு அப்படின்னா இந்த 12th ஸ்டாண்டர்ட் லெவல் கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களா, அந்த போஸ்டிங்க்கு இதுதான் ஏஜ் குவாலிஃபிகேஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டிகிரி லெவல்ல கொடுத்திருந்த அந்த எக்ஸாமினேஷனுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன். ஸோ கிராஜுவேட் லெவல்னா எனி டிகிரின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு 3 வருஷம் அதிகம், அவ்வளவுதான். இதை நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் எஸ்சி எஸ்டிஸ்க்கு மட்டும் சொல்லிடுறேன். 2/7/1981ல இருந்து 1/7/2001க்குள்ள பிறந்தவங்களா இருக்கணும். அப்ப நீங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். இது டிகிரி லெவல்ல இருக்கக்கூடிய அந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது இதுல முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. யாராவது விதவையாவோ இல்ல டைவர்ஸ்டாவோ இல்ல இந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு உதவி தேவைப்படும். அவங்களுக்கு 35 வயசு வரைக்கும் அன்ரிசர்வ் கேட்டகரி 35 வயசு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓபிசி அதாவது நான் கிரீமி லேயரா இருந்தாங்க 38 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டி வகுப்பினரா இருந்தா 40 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா இதை கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு அனெக்சர் ஏல வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கடைசியா பார்ப்போம். நம்ம ஏன்னா பின்னாடி கடைசியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றவங்க அப்ளை பண்ண முடியாதுப்பா. ரிசல்ட் வந்திருந்ததுன்னா 31ஆம் தேதி, இந்த மாசம் 31ஆம் தேதிக்குள்ள ரிசல்ட் வந்திருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபா வந்து நார்மல் பீப்புள் பே பண்ணணும்.
அதுல 400 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. எப்பனா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நாள்ல ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்க வந்து பெண்ணா இருந்தீங்களா, அதான் ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேனு, இல்ல பிடபிள்யூபிடி இந்த கேட்டகரியில எதுலயாவது இருந்தீங்க, எஸ்சி எஸ்டி இதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்க 250 ரூபாய் கட்டினா போதும். அதையுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எழுதுனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதை நீங்க ஆன்லைன் மோடாவும் பே பண்ணலாம், ஆஃப்லைன் மோடாவும் பே பண்ணலாம். ஆஃப்லைன் மோட்னா ஒன்னு போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல எஸ்பிஐ சலான் பேமெண்ட்ல நீங்க பே பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் நீங்க என்னன்னா தாசில்தார் ஆபீஸ்ல போய் கேட்டீங்கன்னா தருவாங்க. ஒருவேளை உங்களோட குடும்பத்தோட மொத்த வருமானம் ஒரு வருஷத்துக்கு 50,000 கம்மியா இருந்ததுன்னா தான் நீங்க எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்ல வருவீங்க. அப்படி வரதுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கு, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்கன்னு ஒரு சர்டிபிகேட் இருக்கு. அதை வாங்கிட்டு வந்து அந்த நம்பரை நீங்க வந்து அப்ளை பண்றப்ப போடணும். அது இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்ல வருவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு 500 ரூபாய் கொடுத்து அவங்க அப்ளை பண்றீங்க. ஆனா இந்த ரிட்டர்ன் ஒரு அமௌண்ட் என்ன ஆகும்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதனால உங்களுக்கு அது லாஸ் தான். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களோட அக்கௌண்ட் நம்பரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு போயிட்டு ப்ரௌசிங் சென்டர்ல அப்ளை பண்ணீங்கன்னா அப்ப ரிட்டர்ன் வரும்போது இந்த அக்கௌண்ட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க. சரிங்களா? இதைதான் இந்த இடத்துல தெளிவா சொல்லணும்னு இது பண்ணும். அங்க கொண்டு போகும்போது என்னென்ன கொண்டு போனோம், அப்படியே பாஸ்புக்கோட அந்த ஃப்ரண்ட் பேஜோட இந்த ஒரு போட்டோ காப்பி மட்டும் ஒரு கிளிப் மட்டும் எடுத்துட்டு போனீங்கன்னா அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் ஐஎஃப்சி கோடு இதெல்லாம் வந்து நீங்க அதில் போட்டுக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப உங்களோட எஸ்சி எஸ்டி சான்றிதழ் நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். அதுவும் இல்லாம இங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த 8 லட்சம் அப்படின்னு சொல்லிருக்கிறது என்னன்னா கிரீமி லேயர்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. கிரீமி லேயர்னா அதுக்கான நீங்க கிரீமி லேயர்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கான ஃபார்மேட் இதெல்லாம் கீழே வருதுப்பா. அந்த ஃபார்மேட் என்னென்ன ஃபார்மேட் நம்ம கீழே போகும்போது பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா சோ ஒருவேளை நீங்க எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க இல்ல ஓபிசில நான் கிரீமி லேயரா இருக்கீங்க, தெரியாம அன்ரிசர்வ்டு யூஆர்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை மாத்த முடியாது. அதை மாத்தணும்னா அதை மாத்த முடியாது அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த இடத்துல கிடைக்காம போயிடும். ஒருவேளை நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க வந்து அதை மாடிஃபிகேஷன்ல போய் மாத்திக்கலாம். ஏதாவது டவுட்னா நீங்க எங்களுக்கு கால் பண்ணலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெட்ல நீங்க எங்க நம்பர் சர்ச் பண்ணீங்கன்னா நண்பர்கள் அகாடமியோட நம்பர் கிடைக்கும், நீங்க எடுத்து கால் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், அந்த என்னன்னா அந்த ஊனமுற்றவங்க இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், அதை பத்தின விளக்கம். இது நம்மளுக்கு அவ்வளவா தேவைப்படாதுப்பா. ஸ்பெசிஃபிக்கா யாருக்கு வேணுமோ அதை கொஞ்சம் படிச்சு பார்த்துக்கோங்கப்பா. இதெல்லாம் கொஞ்சம் வேகமா இது பண்றேன் நான். சரி, அடுத்தது வந்து என்னன்னா இதான் டிசபிலிட்டிஸ் பொறுத்தளவுக்கு என்னன்னா நிறைய டிசபிலிட்டிஸ் இப்ப சேர்த்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டிசம் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி கிடையாது, இப்போ இதுல சேர்த்திருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ இதுல ஒவ்வொரு டிசபிலிட்டி தான் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிசபிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் படிச்சு பார்த்துங்கப்பா, தேவைப்படுறவங்க படிச்சு பார்த்துங்க. நான் காமனா எல்லாத்துக்கும் ரொம்ப அதிகமாக தேவைப்படுற விஷயங்களை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக சொல்றேன் நான். இது அப்படியே நோட்டிஃபிகேஷன் தான்ப்பா, ஃபுல்லாவே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அந்த டிசபிலிட்டிஸை பொறுத்தளவுக்கு 40% மேல இருந்தா மட்டும்தான் நீங்க இதுக்கான எலிஜிபிள். ஒருவேளை 40% கம்மியா டிசபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் வச்சுங்கன்னா நீங்க இதுக்கு அதான் அந்த கோட்டால நீங்க போறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஸ்கிரைபை பொறுத்தளவுக்கு நீங்களே இதுக்கு ஸ்கிரைப் கூட்டிட்டு போயிடலாம். ஒரு சில எக்ஸாமுக்கு அவங்க தான் கொடுப்பாங்க, ஆனா இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நீங்களே ஸ்கிரைப் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கீங்க, அதாவது கவர்மெண்ட்ல ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ப. இப்போ நம்ம ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி வந்து என்னென்ன செலக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி திரும்ப ஒரு தடவை தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் 1 இருக்கு, அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 1, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 2. இந்த ரெண்டு ஸ்டேஜ் இங்க கொடுத்துருக்க எல்லா போஸ்டிங்கும் காமனானது. அது மட்டும் இல்லாம சில போஸ்டிங்க்கு மட்டும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், சில போஸ்டிங்க்கு மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். எது ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த இதுக்கு சொன்னது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இங்க முக்கியமா ஐ டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும், அதாவது நீங்க 12th குவாலிஃபிகேஷன் போனாலும் சரி இல்ல டிகிரி குவாலிஃபிகேஷன் போனாலும் சரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட காமனா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு லெவல் நீங்க ஒருவேளை 12th மட்டும் வச்சு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமோட லெவல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதாவது ஈஸியா இருக்கும். நீங்க டிகிரி வச்சு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சரி, இதுல மொத்தமா 1.5 மணி நேரம் எக்ஸாம், 90 நிமிஷம். அதுல 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. மேக்ஸுக்கும் ரீசனிக்கும் 30 60 மார்க் கொடுத்துருக்காங்க. 40 மார்க் ஜெனரல் அவேர்னஸ். இதுக்கான சிலபஸ் தான் கீழே பார்க்க போறோம். மொத்தம் 100 மார்க் 1.5 மணி நேரம். சரிங்களா? இதுல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்றத மறந்துடாதீங்க, அது வந்து 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ். இந்த சிபிடி 1 அப்படின்றது செகண்ட் ஸ்டேஜுக்கு செலக்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான் தவிர
இதோட மார்க் எல்லாம் வந்து உங்களோட மெரிட்டுக்கு எடுத்துக்க. மெரிட்டுக்குன்னா ஃபைனலா வந்து உங்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கு எவ்வளவு மார்க் வேணும் அப்படின்றதுக்கு இந்த சிபிடி 1ஓட மார்க்ஸ் வந்து எடுத்துக்கப்பட்டாங்க. இருந்தாலும் இந்த சிபிடி 1 பாஸ் பண்ணாதான் சிபிடி 2 எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இதை 3ஆ பிரிச்சிருக்காங்க. மேக்ஸ்க்கான சிலபஸ் தான் அந்த நம்பர் சிஸ்டத்துல இருந்து ஆரம்பிச்சு டெசிமல்ஸ், ஃபிராக்ஷன்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இந்த மாதிரி எல்லா இதுமே இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா குரூப் டிக்கு இதே சிலபஸ் தான் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஇக்கு இதே சிலபஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே சிலபஸ் தான் ஏற்கனவே கொடுத்திருந்த ஆர்ஆர்பி குரூப் டி இதுக்கான சிலபஸ் தான் திரும்ப கொடுத்தாங்க. ஏஎல்பி எல்லாத்துக்கும் கொடுத்த சிலபஸ் தான். அனலாகிஸ் அப்படின்னா என்ன, ஒப்புமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுல பாத்தீங்க அப்படின்னா கோடிங், டீகோடிங், அது மட்டும் இல்லாம மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமைகள், வேற்றுமைகள், அது மட்டும் இல்லாம ரத்த உறவுகள், இந்த மாதிரி கேள்விகள் அதுல வரும். நம்ம சிலபஸ் எல்லாம் பத்தி தனியாவே பார்க்க போறோம்ப்பா. இப்ப நோட்டிபிகேஷன் பாக்கிறதுனா இது கிளிம்ஸ் மட்டும் பாத்துறோம். சிலபஸ் பத்தி தனியாவே வீடியோ நாங்க கண்டிப்பா போடுவோம். தமிழ்ல இருக்கும், அது சிலபஸ் அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அதனால கொஞ்சம் ஈஸியா உடனே கிடைச்சிடும். சரிப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அப்புறம் கல்ச்சர், இந்தியாவோட கல்ச்சர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ். அதாவது என்னன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அது 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல படிச்சீங்கன்னா போதும். நீங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இது பண்ணாலும் 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல படிச்சீங்கன்னா போதும். இதுக்கு என்சிஆர்டி புக்கை படிச்சீங்கன்னா போதும். அது இல்லாம ஹிஸ்டரி இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்தியன் பாலிட்டி இருக்கு, ஜியோகிராஃபி இருக்கு. இது எல்லாமே இருக்குப்பா. இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்றது. சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் சுருக்கமா சொல்ல போனா. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த பாருங்களேன். இங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அன்ரிசர்வ் 40% எடுத்தா போதும், ஓபிசி 40% எடுத்தா போதும், அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறாங்க அன்ரிசர்வ் 40% எடுத்தா போதும், அது மட்டும் இல்லாம ஓபிசி இருந்தீங்கன்னா 30% எடுத்தா போதும், எஸ்சி எஸ்டி சேர்ந்து 25% எடுத்தா போதும் பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பாஸ் இல்லைங்க. இதுக்கு பேரு வந்து என்னன்னா யாருமே 25, இப்ப எஸ்டி இருக்காங்க அப்படின்னா எஸ்டிக்கு ஒரு 100 வேகன்சி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா யாருமே 25% கூட மார்க் எடுக்கல அப்படின்னா யாருமே அடுத்த லெவலுக்கு பாஸ்ன்னு சொல்லி அறிவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். சோ எடுத்தவங்க எல்லாம் எது ஹையஸ்ட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டிஸோட கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 36 வரலாம். அப்ப 36னா எஸ்சி எஸ்டில கடைசியா இருந்தவன் 36 எடுத்திருக்கான், அதுதான் கட் ஆஃப் வரும். இந்த பாஸ் மார்க் அப்படின்றது மினிமம் மார்க் அப்படின்னு சொல்றது தான் பாஸ் மார்க். ஓகேங்களா? ஸ்டேஜ் 2 பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தது தேர்ட் லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6 அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 5, லெவல் 6 அப்படிலாம் பாத்தீங்க அப்படின்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ண முடியும். ஈவன் லெவல் 4 இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இவங்களுக்குலாம் என்னன்னா செகண்ட் ஸ்டேஜை பொறுத்தளவுக்கு என்னன்னா அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது 12தா இல்ல டிகிரியா அப்படின்றது தகுந்த மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும். அது போஸ்டிங் பேஸ்டா தான் இருக்கும். ஓகேவா? சோ இதை பத்தியான ஒரு சின்ன கால மறுக்கீழ கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டேஜ் 2ஓட சிலபஸ் இந்த டீட்டெயிலா பார்த்ததுக்கு அப்புறம் அதை பார்ப்போம். அப்புறம் இதுதான் அந்த டேபிள் 13.6ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்களா, அது கீழே வருது, அதுல பார்ப்போம். இதுல செகண்ட் ஸ்டேஜ் பொறுத்தளவுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து எவ்வளவு பேர் எடுப்பாங்க அப்படின்னா மொத்தமா இந்த வருஷம் எவ்வளவு வேகன்சி இருக்கோ அதுல 20 மடங்கு பேர், கேட்டகரி வைஸா 20 மடங்கு பேர் எடுப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அதுல 100 மார்க்குக்கு இருந்தது 90 நிமிஷத்துக்கு இருந்தது. ஆனா இங்க 120 மார்க்குக்கு 90 நிமிஷம். சோ இங்க கொஸ்டின்ஸ் அதிகப்படுத்திட்டாங்க, நேரம் அதே நேரம் அப்படியே வச்சிருக்காங்க. இங்க ஜெனரல் அவேர்னஸ்ல இங்க 50 மார்க்கு, மேக்ஸ்ல 35, ரீசனிங்ல 35, மொத்தமா 120 மார்க்குக்கு இருக்கு. இதுக்கான சிலபஸ் அது அப்படியே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் இதுல 1/3 இருக்குப்பா. அதான் 3 கொஸ்டின் தப்பா பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல கொஸ்டினோட மார்க் எடுத்துருவாங்க. 2 சிலபஸ் ஒண்ணுதான். சிலபஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்கணும் அவசியம் இல்லை. அப்படியே ஆஸ் சச் என்ன வரி இருக்கோ அது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. சோ 2 ஸ்டேஜுக்கும் சிலபஸ் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் இந்த பாஸ் மார்க்கை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. அப்புறம் இதுதான் நான் சொன்னது, ஒருவேளை நீங்க வந்து டிராபிக் அசிஸ்டன்ட் அல்லது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு நீங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த 2 ஸ்டேஜுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட் வந்து நார்மலா வந்து அதுல வந்து மினிமம், இதுல வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாதுப்பா. இந்த டெஸ்ட்ல வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் கிடையாது. நோ நெகட்டிவ் மார்க்ஸ் இங்க போட்டுக்காங்க பாருங்க. இதுல மினிமம் ஸ்கோர் 42 நீங்க பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க அதுல வைக்கிறதுல. சோ இதுக்கான மாடல் வேணும் அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு அது எப்படி இருக்கும் அந்த கொஸ்டினுக்கான மாடல் இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். இதுதான் அந்த செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜோட அதாவது அந்த தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்றது. அப்ப செகண்ட் ஸ்டேஜ் நீங்க எழுதுனதுல அது 70% கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்ல நீங்க எடுக்கிறத 30% கன்வெர்ட் பண்ணி 100% இது பண்ணி இதை வச்சுதான் உங்களோட மெரிட்டை வந்து டிசைட் பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கு வேலை கிடைக்குமா என்னன்றது. ஒருவேளை நீங்க இந்த போஸ்டிங்ல அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா எது அப்படின்னா இந்த ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இந்த மாதிரி போஸ்ட், இங்க இருக்க எல்லா போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க நீங்க டைப்பிங் டெஸ்ட் கண்டிப்பா எடுத்துக்கணும். சோ அந்த டைப்பிங் டெஸ்ட் இதுல வந்து ஒரு மார்க் வாங்குவீங்களா, அந்த மார்க்ல வந்து உங்களுக்கு வந்து
மொத்தமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு மார்க் கால்குலேட் பண்ணுவாங்களா, அதான் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா, அதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க டைப்பிங் டெஸ்ட் எழுதினாலும் இங்க போன தடவை பண்ண மாதிரி 30% 70% எடுத்துக்க மாட்டாங்க. இங்க ஸ்டேஷன் மாஸ்டர்ல பண்ண மாதிரி இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க என்ன மார்க் செகண்ட் ஸ்டேஜ்ல எடுத்தீங்களோ அதை வச்சுதான் உங்களுக்கு வேலை கிடைக்குமா, அதாவது மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மார்க் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க மெரிட்டுக்கு. ஓகேவா? சோ இதுல என்னன்னா, நீங்க டைப் ரைட்டிங் மிஷின்ல அடிக்க மாட்டீங்க. சோ பர்சனல் ஒரு கம்ப்யூட்டர் எப்பயும் கொடுக்குற மாதிரி கம்ப்யூட்டர் கொடுத்துருவாங்க. அதுல பேக் கீ ஷிஃப்ட் கீ இதெல்லாம் இருக்காது, டைப் அப்படியே பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ அதுதான் டைப்பிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷத்துக்கு நீங்க இங்கிலீஷ் அடிக்கிறவங்களா இருந்தா 30 வேர்ட்ஸ் அடிக்கணும், ஹிந்தி அடிக்கிறவங்களா இருந்தா 25 வேர்ட் பர் மினிட். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல பொறுத்தளவுக்கு என்னன்னா, நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அங்க வந்து சொல்லியிருந்தீங்களோ அதெல்லாம் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எவ்வளவு பேர் கூப்பிடுவாங்க அப்படின்னா, எவ்வளவு வேகன்சி இருக்கோ அவ்வளவு பேர் தான் கூப்பிடுவாங்க. ஆனா ஒரு 50% மட்டும் அது வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா யாராவது எலிஜிபிள் இல்லாம போனாங்கன்னா அவங்களுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்றதுக்காக. ஆனா எவ்வளவு எடுக்கணும்ன்றது அந்த ஆர்ஆர்பி தான் வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க. சோ இதுக்கப்புறம் இதுதான் நம்ம வந்து எந்த இதுக்கு வந்து தேர்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறது. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் டோட்டலா அங்க இருந்த இது இங்க 2, 3 இது வந்து என்னன்னா 12th லெவல்ல இருக்கக்கூடியது. இந்த 12th லெவல்ல இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் அந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் வரைக்கும் இங்க இருக்க எல்லா போஸ்டிங்கும் வந்து 12th லெவல்ல இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா லெவல் 1 எல்லாத்துக்குமே காமன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது டிகிரி குவாலிஃபிகேஷன் எதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் காமன் தான். லெவல் 2 பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு தனியா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு தனியா கொஸ்டின் பேப்பர், இவங்களுக்கு தனியா கொஸ்டின் பேப்பர். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு டைப் ரைட்டிங் டெஸ்ட் இருக்கும். யாருக்கு இருக்காது அப்படின்னா இவங்களுக்கு இருக்காது டைப் ரைட்டிங் டெஸ்ட். யாருக்குன்னா அப்ப ட்ரெயின்ஸ் கிளர்க் இருக்காங்களா அவங்களுக்கு டைப் ரைட்டிங் டெஸ்ட் இருக்காது. அது இல்லாம கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்காது. சோ இதுக்கப்புறம் டிகிரி லெவல்ல இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் 4ல இருந்து 4, 5, 6 இவங்கெல்லாம் டிகிரி லெவல்ல இருக்கிறது. சோ இவங்களுக்குமே காமனா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜை பொறுத்தளவுக்கு தான் ஒவ்வொருத்தங்களும் டிஃபர் ஆகும். இங்கதான் நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது யாருக்கு வரும்னா டிராபிக் அசிஸ்டன்ஸ்க்கு வரும், ஸ்டேஷன் மாஸ்டர் இவங்க 2 பேருக்கு வரும். மத்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு அது கூட இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் கூட இருக்காது, செகண்ட் ஸ்டேஜோட முடிஞ்சிடும். சோ இந்த டேபிள் வந்து உங்களுக்கு கிளியரா அதுக்கான விஷயம் சொல்லியிருக்கோம். சோ இங்கேயுமே நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் தான். ஏற்கனவே நார்மலைசேஷனை பத்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மேல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இதுக்கு அப்ளை பண்றது அப்படின்றதுக்கான டீடைல். சோ அப்ளை பண்றது எப்படி அப்படின்னா, ஏதோ ஒரு ஆர்ஆர்பி வெப்சைட், ஒரே ஒரு ஆர்ஆர்பி 2 ஆர்ஆர்பிக்குலாம் போய் இது பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, பீனல் ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ அவங்க வெப்சைட் இது பண்ணிட்டு அங்க போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த நோட்டிபிகேஷனை தரவா படிச்சுக்க சொல்றாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுருக்கோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க நோட்டிபிகேஷன் தனியா படிக்கணும் அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடியா வச்சுக்க. உங்களோட போட்டோ ஒன்று ஸ்கேன் பண்ணி வச்சுக்கங்க, உங்களோட சைனை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கங்க, எஸ்சிஎஸ்டி சர்டிபிகேட், எஸ்சிஎஸ்டி எடுத்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கிரைப் தேவைப்பட்டாங்கன்னா அவங்களோட போட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கங்க. இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அப்ளை பண்றத ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ அப்ளை பண்றது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வேகன்சி டீடைலை தெளிவா பாத்துக்குங்க. எங்க எவ்வளவு, எந்த ஆர்ஆர்பில எவ்வளவு வேகன்சி இருக்கு, எந்த போஸ்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு நம்ம பின்னாடி பார்க்க போறோம். சோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுதான் அந்த வேகன்சி டேபிள் தான் என்ன சொன்னா போஸ்ட் பேராமீட்டர் டேபிள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாம வேகன்சி டேபிள் வந்து ஆர்ஆர்பி வைஸா கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கடைசியா பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்கப்பா. போன தடவை ஆர்ஆர்பி ஜேஇ அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்தது. அதுல முக்கியமான ஒரு கால் என்ன அப்படின்னா, சார் நான் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், நான் வந்து சென்னை ஜோன்ல போய் அப்ளை பண்ணேன், ஆனா எனக்கு அப்ளிகேஷன்ல வந்து வேகன்சியே காட்ட மாட்டேது அப்படின்னு சொன்னாங்க. வேகன்சி இருந்தா தானப்பா காட்டும், வேகன்சி இல்லாத இடத்துல நீங்க போய் அப்ளை பண்ணா என்ன பண்றது? அந்த மாதிரி இந்த தப்பை இங்கேயும் பண்ணிடாதீங்க. இந்த தடவை எங்க எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு நாங்க தெளிவா சொல்றோம், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஆர்ஆர்பி சேஞ்ச் பண்ண முடியாதுப்பா. அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ஆர்பி செலக்ட் பண்ணும்போது ரொம்ப தெளிவா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி சேஞ்ச் பண்ண முடியல கவலைப்பட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்க இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து கரெக்டா வச்சுட்டு அப்ளை பண்றது ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே ரெடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா போயிட்டு அதுல 4 மணிக்கு மேல, இன்னைக்கு 4 மணிக்கு மேல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ல போய் கிளிக் பண்ணி அப்புறம் எந்த ஆர்ஆர்பி வேணுமோ எல்லாத்தையும் போஸ்டிங் டீடைல்ஸ், வேகன்சி டீடைல் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எந்த ஆர்ஆர்பி வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே இன்ஃபர்மேஷன் படிச்சுட்டீங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள போகும். உள்ள போனோம்னா நீங்க என்னன்னா நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேம் இதெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆதார் கார்டு நம்பர் கண்டிப்பா கொடுக்கணும் இந்த தடவை. அது மட்டும் இல்லாம உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அடுத்தது ஓடிபி வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபியை போட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடிபி போட்டு நீங்க அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். ஒன் டைம் பாஸ்வேர்டு மெயிலுக்கு வரும், உங்களோட
ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வரும். ரெண்டையும் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் அந்த நம்பர் அந்த பாஸ்வேர்டு வச்சுட்டு கேண்டிடேட் லாகின்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்றதை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் 1 அப்ளிகேஷன். பார்ட் 1 அப்ளிகேஷன்ல நீங்க பேசிக் டீடைல்ஸ் முன்னாடியே கொடுத்துருப்பீங்க. இங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட கம்யூனிட்டி, இதை பத்தியான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பார்ட் 1 முடிச்சதுக்கு அப்புறம் நேரா பேமெண்ட்டுக்குள்ள போகும். நீங்க பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா பேமெண்ட்டுக்குள்ள போயிடும். ஸோ பேமெண்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஆன்லைனா ஆஃப்லைனாலும் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஃபெயிலியர்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஆன்லைன்ல, திரும்ப ஒரு தடவை போட்டுங்க. காசுக்காக பார்க்காதீங்க, திரும்ப ஒரு தடவை போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்ட் 2 பொறுத்தளவுக்கு என்னன்னா, அங்க நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கிரைபான, ஒருவேளை நீங்க பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா ஸ்கிரைபை செலக்ட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த பார்ட் 2 அப்ளிகேஷனோட பார்ட் 2ல இருக்கும். நாங்க எப்படி அப்ளை பண்றதுன்றது நாங்க சொல்ல போறோம்ப்பா. அதுக்கப்புறம் இங்கே உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட டீடைல்ஸ் கொடுக்கணும் நீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் லாங்குவேஜை பொறுத்தவரைக்கும் இதுல தமிழும் இருக்கும்பா. நீங்க தமிழும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட் லாங்குவேஜ். அது கூட தமிழும் வேணும்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன் அடிஷன் டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அங்க போயிட்டு தமிழும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலைன்னா உங்களுக்கு தமிழ்ல போறதுக்கு கஷ்டமா இருக்கும். எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து தமிழ்ல வரது கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்க மாத்திட்டு இருக்கணும். ஸோ ஒருவேளை கொஸ்டின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இங்கிலீஷ் வெர்ஷன்ல என்ன இருக்கோ அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கேயே. அதுக்கப்புறம் உங்க நீங்க தாய்மொழி என்ன இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ரீஃபண்டுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்க போட்டோகிராஃப், உங்க போட்டோ சைன் இதெல்லாம் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போட்டோ என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றது தெளிவா கொடுத்துருக்காங்க. இங்க முக்கியமா இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. எல்லாரும் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும்னு நினைச்சுக்கிறீங்க. அப்படிலாம் இல்ல, லைட் கலர் பேக்ரவுண்ட் இருந்தாலும் போதும். அது டார்க் பேக்ரவுண்டா மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. ஸோ 2250 MB இருக்கணும். அது ஜேபெக் இமேஜா இருக்கணும். ஸோ செல்ஃபி எடுத்தோ இல்ல வந்து நார்மலா மொபைல் எடுத்தோ நீங்க வந்து அதை அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க அப்ளிகேஷன். அப்படியே ஒருவேளை நீங்க கிளாஸ் போடுறவங்களா இருந்தா உங்க கண்ணு உள்ள கிளாஸ்க்குள்ள உங்க கண்ணு நல்லா தெரியணும். அப்படிதான் நீங்க வந்து அந்த போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நீங்க என்ன போட்டோ அப்லோட் பண்றீங்களோ அதுல ஒரு 12 போட்டோகிராஃப் வச்சுக்க சொல்றாங்க. ஏன்னா ஃபர்தரா நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் சில இடத்துல நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக சிக்னேச்சர் வந்து எப்படி இருக்கணும்ன்றத ஏற்கனவே உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கணும் அப்படின்றத. ஸோ அது 10 to 40 KBல இருக்கணும் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க SC/ST இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஜேபெக் இமேஜ் தான் பண்ணும். அது 50ல இருந்து 100 KBக்குள்ள இருக்க மாதிரி பண்ணணும் நீங்க. அப்புறம் ஒருவேளை ஏதாவது அந்த சைஸோ எதுலையாவது பிரச்சனை இருந்ததுன்னா எரர் அப்படின்னு சொல்லி வரும். எரர் வந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னு பாருங்க. சைஸ்ல பிரச்சனையா இல்ல எதுல பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை கரெக்ட் பண்ணி இது பண்ணுங்க. ஸோ ஃபைனலா எல்லாரும் நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு என்ன அப்படின்னா, சும்மா நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறேன், எனக்கு ஃபைனலா அப்ளை பண்ணிட்டேன், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க, ஆனா ஒரு பிடிஎஃபா மெயில வச்சுக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுக்கும் போது நீங்க அதை பிடிஎஃபாவும் சேவ் பண்ணிக்கலாம். ஒரு பிடிஎஃபா சேவ் பண்ணி உங்க மெயிலையும் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க உங்களுக்கு அந்த ஹார்ட் காப்பி தொலைஞ்சு போச்சாலும் சாஃப்ட் காப்பி மெயில இருக்கும். மெயில வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப்ல வேணாம். ஏன்னா வாட்ஸ்அப் சில சமயம் டெலிட் ஆயிடும், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அதனால மெயில வச்சுக்கோங்க. சரி, இப்போ அப்ளிகேஷன் எப்படி மாடிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். 2 டைம் மட்டும்தான் அப்ளிகேஷனை மாடிஃபை பண்ண முடியும். ஒவ்வொரு டைம் மாடிஃபை பண்ணும்போது 100 ரூபா நீங்க வந்து காசு கொடுக்கணும். ஸோ ஒருவேளை நீங்க கேஸ்ட்டை மாத்தணும், ஒருவேளை தப்பா போட்டீங்க மாத்தணும்னா அப்ப மட்டும் ஒரு 250 ரூபா நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ லாகின் ஐடி, யூசர் ஐடியை யூஸ் பண்ணிட்டு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி யூஸ் பண்ணி நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் ஸோ பே மாடிஃபை ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதான் மாடிஃபை அப்படின்னு சொல்லியிருக்கும். அதுல கிளிக் பண்ண உடனே நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதுல எந்த இன்ஃபர்மேஷன் வேணா மாத்திக்கலாம். ஆனா 3 இன்ஃபர்மேஷன் மாத்த முடியாது. ஒன்னு RRB மாத்த முடியாது, ரெண்டாவது உங்க போன் நம்பர் மாத்த முடியாது, மூணாவது உங்களோட இமெயில் ஐடி. இது 3 தவிர எதை வேணா இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ இன்வாலிட் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன பேஸ்ல ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, போட்டோ சரியில்லைனாலோ இல்ல செல்ஃபி எடுத்து இது மாதிரி போட்டிருந்தாலோ இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக பேக்ரவுண்ட் ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்றதுக்காக ரிஜெக்ட் பண்ணலாம். சிக்னேச்சர் எல்லாமே கேப்ஸ் லெட்டர் போட்டிருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இங்க கொடுத்துருக்க இதெல்லாம் பார்த்துக்குங்க. குவாலிஃபிகேஷனே இல்லாம அப்ளை பண்ணியிருந்தாலும் பண்ணலாம். அப்புறம் நிறைய RRBக்கு நீங்க போட்டிருந்தாலோ இல்ல ஏற்கனவே டிபார் பண்ணவங்களா இருந்தாலோ, அதாவது ஏற்கனவே நீங்க வந்து ஃப்ராடு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அந்த லிஸ்ட்ல நீங்க பேர் இருந்தாலும் உங்களை இது பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனா இந்த காரணங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் பொதுவாக வந்து SMS மூலமா எப்போ ஹால் டிக்கெட் வருது அப்படின்றது உங்களுக்கு இது பண்ணுங்க. SMS மெயில் 2 மூலமா பண்ணுவாங்க. ஸோ SC/ST பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து டிராவல் பாஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வரும்போது உங்களோட அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஒரு கலர் போட்டோகிராஃப் எடுத்துக்கணும்.
அதுக்கப்புறம் அதுல வந்து அந்த ஹால் டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஒரு இது இருக்கும். அதுல நீங்க டிக்ளரேஷன் நீங்க எழுதி அதுக்கப்புறம் உங்க லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இதெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எப்பயுமே எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாமே முடிச்சுட்டு நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2 ஸ்டேஜ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போறப்ப தான் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ப பாத்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் இங்கிலீஷ்ல இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஹிந்தில இருக்கணும். இது ரெண்டுல எதுலயே ஒருவேளை தமிழ்ல இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப நீங்க வந்து ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி மாதிரி அதுல எழுதி அதை நீங்க சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் நீங்க கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா ஸ்டேஜும் முடிச்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் ஃபைனல் இது அங்க கொண்டு போகும்போது இது பண்ணுது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன்ல இது ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இருக்கிற ஆர்ஆர்பி. ஸோ மொத்தமா இருக்க 21 ஆர்ஆர்பி நீங்க ஃபர்ஸ்ட் மேப்ல பாத்திருப்பீங்க, அதுக்கான ஆர்ஆர்பி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஆர்பின்னு பாத்தீங்கன்னா சென்னை ஆர்ஆர்பி. ஸோ இதுல ஆர்ஆர்பி வைஸ் வேகன்சி பாக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்க கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட். எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மெட்ல தான் நீங்க ஃபைனலா போகும்போது சைன் வாங்கிட்டு போகணும். இப்பயே வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஃபைனலா போகும்போது அந்த கன்சர்ன் அத்தாரிட்டிஸ் சைன் வாங்கிட்டு போகணும். அதுக்கடுத்து ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மெட்ல இருக்கணும். அதுக்கடுத்து இதான் டிக்ளரேஷன் நீங்க கொடுக்கறது ஃபைனலா. இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போறப்ப. அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மெட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் அதுக்கான டிக்ளரேஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அவங்க இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக இது பண்ணுறதுனால இந்த விஷயங்கள்லாம் வருது. ஏன்னா பின்னாடி கடைசியாக வந்து அந்த இதுதான் நம்மளுக்கு இப்போ முக்கியமானது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணிக்கலாம் நம்ம, அப்போதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுக்கு இப்போ கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் அப்படின்றதுக்கு என்னன்னா டிகிரி வேணும் அப்படின்னு இது கீழே இருந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க 6, 5 லெவல் 2 அப்படின்னு கீழே இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சம்பளம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இங்க டிகிரி மட்டும் இருந்தா போதும், டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஆனா 12th படிச்சவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க 12th அட்லீஸ்ட் 50% மார்க் எடுத்துக்கணும்னு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிஸ் இருந்தீங்கன்னா அது தேவையில்லை. ஒருவேளை எஸ்சி எஸ்டிஸ் அல்லாதவங்களா இருந்தீங்கன்னா நீங்க வந்து வேற கேஸ்ட்ல வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து 50% மார்க் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போஸ்ட் வைஸா பாத்துக்குங்க. போஸ்ட் வைஸா என்னது, அதாவது இந்த நான் ஏற்கனவே சொன்ன 3, 2 இதெல்லாம் வந்து 12th குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதும். அதுக்கு மேல இருக்கிறதுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா வேணும். ஓகேவா? டைப்ரைட்டிங்னு தனியா சர்டிபிகேட் இங்க கேட்கறது இல்ல. அதனால நீங்க டைப்ரைட்டிங்க்கு நீங்க வந்து டைப் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதும். அங்க போயிட்டு 30 வேர்ட்ஸ் பர் மினிட் நீங்க டைப் பண்ணணும். அதுக்கு மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ இதுதான் கம்ப்ளீட்டா அந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷன். கடைசியா எந்த ஆர்ஆர்பில எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது வந்து நம்மளுக்கு இப்போ பாயிண்ட் ஆஃப் டைம் தேவையில்லதான், இருந்தாலும் சும்மா ரஃபா பார்த்துக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அகமதாபாத், இதுதான் டோட்டல் வேகன்சி. நீங்க வந்து ஓபிசி கம்யூனிட்டில வந்தீங்கன்னா இதுதான் உங்களோட டோட்டல் வேகன்சி. ஸோ அடுத்தது அஜ்மீர்ல எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத், இதெல்லாம் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் டோட்டல் நோட்டிஃபிகேஷன். நம்ம சென்னை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ சென்னையில் இருக்க டோட்டல் வேகன்சி 2694 வேகன்சி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு இருக்கிறது 228 தான். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கக்கூடிய வேகன்சி. ஸோ வேகன்சி டேபிள் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 1 கொடுத்துருந்தாங்க பாத்தீங்கன்னா அதுல இதுக்கு வேகன்சியே இல்லை. புரியுது உங்களுக்கு? இப்போ 2, 3, 4, 5, 6, 9, 10, 11, 13 இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த போஸ்ட்க்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா, அந்த நம்பர்ஸ். ஸோ இங்க சில போஸ்டிங் இல்லாம இருக்கு. ஒருவேளை அந்த பர்டிகுலர் போஸ்ட் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய அந்த ரயில்வே ஜோனுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து பார்ப்போம். கோரக்பூர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த 1ன்ற போஸ்டிங் இருக்கு. ஆனா இதே சென்னையில பாத்தீங்கன்னா அந்த 1ன்ற போஸ்டிங் இல்ல. உங்களுக்கு போஸ்டிங் வைஸ் வேணும் அப்படின்னா கரெக்டா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதான்ப்பா டோட்டல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் நாங்க நண்பர்கள் அகாடமி சார்பா உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது. ஸோ இது வரைக்கும் பொறுமையா இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு அனைத்து தகவலும் கரெக்டா வந்து சேர்ந்திருக்கும்னு நம்புறோம். ஸோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்துருந்த உங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு வேற ஏதாவது இன்னும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா எங்க நம்பர் தரோம். நீங்க அதுக்கு வாட்ஸ்அப் மூலமாவோ இல்ல கால் மூலமாவோ நீங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம். 8220948436 இது எங்க நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கலாம். ரொம்ப நன்றிப்பா.